கர்த்தருக்கு நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தேவன் நம்மளை தனியாக விடுறதே இல்லை. தேவன் என்னை தனியே விடவில்லை. ஒரு நாள் ஆண்டு என்ன செய்யலை, தனியாக விட்டுறதே கிடையாது. நம்மளே சரி, உங்களையும் சரி, யாரையும் சரி, வேறதுள்ளவர்களும் சரி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாராக இருந்தாலும் சரி, ஆண்டு தனியாக விட்டதே இல்லை. அவங்களோட கூட இருந்தார், நம்மளோட கூட இப்போ இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம நம்ம எங்கேயாச்சும் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறோம், இந்த சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும். உண்மைதான். அது அவருடைய சமூகம் நம்ம முன்பதாக செல்லும்னு அதிலேயே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதே மாதிரி நம்ம அதை பார்த்து நம்ம சொல்லிட்டு போகணும். ஏன்னா யாக்கோபு 4:8 சொல்லப்பட்டிருக்குது, யோவான் 8:29, அப்புறமா 2 நாளாகவும் 15:2 சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நிறைய வசனங்கள் சொல்லலாம். 2 தீமோத்தேயு 2:20-21, யோவான் 18:29, ஆதியாகமம் 39:2-3, ஆதியாகமம் 39:23, நிறைய காரியங்கள் சொல்லலாம். அந்த வசனங்களை நீங்கள் எழுதிக்கோங்க, சரியா? நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் யோசேப்புக்கு எதை செய்தார், வாய்க்க செய்தார். எதை செய்தாலும் கர்த்தர் யோசேப்புக்கு வாய்க்க பண்ணினார். அதே மாதிரி நம்மளுக்கும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுறார். நமக்கு வாய்க்க பண்ணாமல் இல்லை. உண்மையாகவே அவரை கூப்பிட்டு நம்ம ஒரு நண்பர் மட்டும் இல்லை, தாய், தகப்ப, உற்றார், உறவினர், சகோதரன், நம்முடைய சகோதரி, ஏன்னா தாயை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா நமக்காக என்ன செய்த, தன் உயிரையே சிலுவையில் மரணம் தாண்டி கொடுத்தாரு. யார் கொடுப்பா? நம்ம தாய் கொடுப்பாங்களா, தகப்ப கொடுப்பாங்களா, சகோதரன் சகோதரி கொடுப்பாங்களா? யாருமே நம்மளுக்காக செய்ய மாட்டாங்க, உயிரை கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்தாரு. அப்போ அதை விட ஒரு நேசம் உலகத்துக்கு கிடைக்குமா? இந்த அன்பு போல எந்த அன்பும் கிடைக்காது. நம்ம யாரையாச்சும் லவ் பண்ண கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க, உயிரை கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்தார். சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். எதை செய்தாலும் நம்ம செய்த ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். அதுபோல் தான் யோசேப்பு எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டாரு, நம்மளுக்கும் வாய்க்க பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நம்மளை சுத்திகரிக்கிறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, எஜமானுக்கு உபயோகப்படுத்துறாரு, நற்கிரியைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. நற்கிரியை செய்யணும்னு தான் அவருடைய இஷ்டம் இல்லையா? அது மட்டும் இல்லை, கணத்திற்குரிய பாத்திரம் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறாரு. கணத்துக்குரிய பாத்திரம் நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறாரு. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எப்போதும் என்ன செய்யணும், தேவன் நம்மோடு இருக்கணும். இந்த தேவன் நம்ம கூட இருந்தால் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.